கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடந்த காணொளியில் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்போது இதே வசனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தத்துவம்னா என்ன? கர்த்தர்னா யார்? கர்த்தத்துவம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். தூய தமிழில், அதாவது தமிழ் இலக்கிய வார்த்தைகளில் கர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சுயம்பு அப்படின்னு அர்த்தம். கர்த்தா அப்படின்னா சுயம்பு அப்படின்னு அர்த்தம். சுயம்பு அப்படின்னா தானாய் உருவாகிறதற்கு பேர் சுயம்பு. இப்போ கர்த்தர் என்பவர் சுயமாய் உருவானவர். அதனால தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. மெல்கிசேதேக்கு அப்படின்னாக்கா என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, இந்த மாதிரியான இல்லாமல் உருவாக்கப்பட்ட, தானாய் உருவான ஒரு நிலைக்கு பேர் தான் சுயம்பு. அப்படி தானாய் உருவானவர், யாருனாலையும் ஜெனிப்பிக்கப்படாமல், யாருனாலையும் பிறப்பிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு தேவன் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன். சுயம்பு, கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர். இவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய வார்த்தையை இந்த பூமிக்கு ஒரு மனித சாயலாய் அனுப்புகிறார். தன்னுடைய மகன் என்கிற பேரில் அனுப்புகிறார். இந்த பூமியில் ஒரு மனிதனாய் அந்த வார்த்தை உருவாகி நம்முடைய எல்லாருடைய பாவத்திற்காக, நம்முடைய எல்லாருடைய மீட்புக்காக அவர் மரிக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு ஒரு திட்டம் வகுத்து கொடுத்து இந்த பூமியில் அவரை பிறப்பிக்க செய்கிறார். இதெல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு காரியம். அப்படி ஒரு திட்டம்தான் நிறைவேறுகிற போது அவருக்கு கர்த்தத்துவம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தத்துவத்திற்கு உரிமையுடையவராக அவர் மாறுகிறார். இப்போது அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துன்னு பேர் வைக்கிறாங்க. இயேசு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அவர் கிறிஸ்துவானவர் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு வானோர் பூமியிலானவங்க, பூதளத்தில் உள்ளவங்க எல்லாருமே அவரை கர்த்தர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை தான் இவர். அவர் எப்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உருவானாரோ அதே போல் இவரும் அவருடைய வார்த்தையாய் இருக்கிறபடியினாலே அவருக்கு இணையாக இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்து உயிரோடு எழுந்தவரை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இவருக்கு கர்த்தா என்று பெயர் சூட்டப்படுகிறது. கர்த்தர் என்று, கர்த்தா அப்படிங்கிறது தான் பேர். அதுக்கு நம்ம ஒரு சேர்த்து கர்த்தர் அப்படிங்கிற ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம சொல்கிறோம். சரி, கர்த்தத்துவம் அப்படின்னா என்ன? கர்த்தத்துவம்னா என்ன அப்படின்னா, இங்கே மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்ன சொல்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிச்சு பாருங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ? பிதாவாகிய தேவன் அவருடைய திட்டமிடுதலை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் இவருக்கு விளக்கி சொல்லி, இதற்காகத்தான் நான் இந்த பூமிக்கு உன்னை மனுஷனாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வார்த்தைக்கு உருவம் கொடுத்து இந்த பூமிக்கு அவரை அனுப்பி, அவர் என்ன திட்டத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றி, சிலுவை மரணத்தை நிறைவேற்றி, சுவிசேஷம் அறிவிப்பதை நிறைவேற்றி, சீசர்களை தேர்வு செய்வதை, இப்படி என்னென்ன திட்டங்கள் அவருக்கு அறிவிக்கப்பட்டதோ எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி கடைசியாக சிலுவை மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு
அதையெல்லாம் முடித்ததுக்கு பிறகு அவரை உயிரோடு எழுப்புகிறார் கர்த்தர். இந்த உயிரோடு எழுப்பின ஆண்டவர் தான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அவர் யாரையெல்லாம் சந்தித்தாரோ, இந்த உலகத்தில் மாமிசமாக இருந்தபோது யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்களை மீண்டும் சந்திக்கிறார். சந்தித்து முதல்ல அவருக்கு கொடுக்கல அந்த அதிகாரம். எப்போ? உயிர்த்தெழுவதற்கு முன்பு அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். வானத்திலும் பூமியில் அதாவது சகல அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்குது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சகல அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன் நான். அதனால் நீங்கள் போய் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படிங்கிற. அப்போ வானமண்டலங்களையும் வானாதி வானங்களையும் எல்லாவற்றையும் அடக்குகிற சக்தியும், பூலோகத்திலும் பூமிக்கடியிலும் இருக்கக்கூடிய சகல விஷயங்களையும் அடக்குகிற சக்தியும், இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகல உயிரினங்களையும் ஜீவன்களையும் அதிகாரம் செலுத்துகிற அந்த மிகப்பெரிய வல்லமையையும் பெற்றவராக யார் இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருக்கு மட்டுமே அது கொடுக்கப்படுகிறது. அதுதான் கர்த்தத்துவம். அவர் சொன்னால் நிற்கும், அவர் நடன்னு சொன்னால் நடக்கும். அதாவது அதுக்கு மிஞ்சின ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, அதை விளக்கி சொல்ல முடியாது. ஏன்னா நாம் எல்லாருமே மனிதர்கள் அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்தை தான் நம்ம சிந்திப்போம். மனுஷன்தான் பெரிய ஆள் இந்த உலகத்தில் அப்படின்னு. அப்போ அந்த மனிதனுக்கு உண்டான உயர்ந்த ஒரு நிலை என்ன அப்படிங்கிறத தான் சிந்திப்போமே தவிர அதை தாண்டி சிந்திப்பதற்கு நமக்கு தெரியாது, முடியாது. அப்போ இவை எல்லாவற்றையும் கடந்து மனிதத்தை தாண்டி, மனித வல்லமைகளை தாண்டி ஒரு புதிய சக்தி அவருக்குள் இருக்குது. அதுதான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அதுக்கு பேர் தான் கர்த்தத்துவம். இந்த கர்த்தத்துவம் உயிரோடு எழுந்ததற்கு பிறகு அவர் தோளில் மீது சுமத்தப்படுகிறார். தோளில் சுமத்துக்கிறதுனா தோளில் தூக்கிட்டு போகிறதில்ல, அவருக்குள்ளே வந்துடுச்சு. அன்பானவர்களே, இதுதான் கர்த்தத்துவம். பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய திட்டங்களை நிறைவேற்றினதினாலே இயேசு என்கிற அந்த உன்னதமான அந்த பரிசுத்தத்திற்கு கிடைத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தத்துவம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். சரி, இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இன்றைக்கு நாமும் கூட இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் கொண்டாடுகிற இந்த காலத்தில் அவர் எதற்காக பிறந்தார் என்பதை சிந்திக்கணும். அவர் பிறந்து இந்த பூமியில் என்ன செய்தார் என்பதை தேடி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவர் பூமியில் வாழ்ந்து முடிக்கிற காலத்தில் என்ன நமக்கு அறிவுரை சொன்னார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அவரைப் போலவே வாழணும். அவரைப் போலவே நம்முடைய வாழ்க்கையை இந்த நன்மைக்காகவே அர்ப்பணிக்கும். தீமை இல்லாத ஒரு வாழ்க்கை, கெட்ட சிந்தனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை, விபச்சாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வேசித்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். அப்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்கிற போது இயேசு கிறிஸ்துக்கு எதை பிதாவாகிய தேவன் கொடுத்தாரோ அதையே நமக்கும் கொடுப்பார். நாமும் உயிரோடு எழுப்பப்படுகிற போது பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற செம்மறியாடுகளைப் போல நாமும் அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்போம். அப்போ இந்த எல்லா சகலமும் நமக்கும் கொடுக்கப்படும். அன்பானவர்களே, அதற்காகத்தான் இந்த கர்த்தத்துவத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார் முன்மாதிரியாக. அவரைப் போலவே நாமும் வாழ்கிற போது, அவரை பின்பற்றி வாழ்கிற போது நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர் வாங்கி கொடுப்பார், நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நிச்சயம். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். நிச்சயமாகவே நாமும் இயேசு கிறிஸ்துவைப் போல இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பிதாவின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்க முடியும். முயற்சி செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தத்துவம் என்றால் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். சகல அதிகாரமும் தான் கர்த்தத்துவம், அது மனிதனுக்கு எட்டாத ஒரு காரியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் இயேசு கிறிஸ்துவைப் போல முன்மாதிரியாக இந்த பூமியிலே வாழ்ந்து அவரை முன்மாதிரியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக வாழ்ந்து முடிக்க நீங்கள் கிருபை பாராட்டு. நாங்களும்
உமது வலது பாரிசத்திலே வந்து வீற்றிருந்து இயேசு கிறிஸ்து எப்படி அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாரோ அதேபோல் நாங்களும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாருங்கள். இதற்காகத்தான் அவர் இந்த பூமியிலே பிறந்தார் என்கிற அவர் பிறப்பின் ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது இரக்கமும் உம்முடைய கிருபையும் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.